நாங்க அதிமுகங்கிற கட்சியே இப்ப இல்லைங்க. இப்ப இருக்கிறது இடிஎம்கே வச்ச எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்மா அவர்கள் கட்டி காத்த புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் 26 தேர்தலுக்கு பிறகுதான் புத்துயிர் பெறும். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அன்றைக்கு ஒன்றிணைந்து அதை புத்துயிர் கொடுப்போம். இந்த தேர்தல் முடிவுகள், வரப்போகின்ற தேர்தல் முடிவுகள் துரோகம் என்கிற சிந்தனையே வருங்காலத்தில் ஒரு அரசியல் பாதிக்கு இருக்கக்கூடாது என்பதை உலகத்திற்கு உணர்த்துகின்ற விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துரோகத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் உறுதியாக தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு துரோகத்தை வீழ்த்துவோம். அதுதான் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க விழா அன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் இங்க இருக்காங்க, அவர் காலத்திலிருந்து இருக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் சொல்கின்ற செய்தி, உண்மையான அதிமுகவை அழித்துவிட்ட எடப்பாடிக்கு இந்த தேர்தலிலே பாடம் புகட்டி மீண்டும் புரட்சி தலைவர் கண்ட அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை புத்துயிர் பெற செய்வோம் என்பதுதான் இந்த கட்சி தொடக்க விழா அன்றைக்கு நான் கோலிங்கரிலிருந்து சொல்கின்ற செய்தி.